ஒரு விஷயம் ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போவான் என்று சொல்லுகிறார். போகிற வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டு அவனை மிகவும் காயப்படுத்தி அவனிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் பறித்துக் கொண்டு அவனை குற்றுயிராய் விட்டு போகிறார். குற்றுயிராய் பொழுது அவன் கத்தி இருப்பான். கத்தி கடைசியில உதவி கேட்க கூட முடியாத அளவுக்கு காணப்படுகிறான் குற்றுயிராய். அந்த இடத்துல ஒரு ஆசாரியன் வருகிறான், விலகி செல்கிறான். லேவியன் வருகிறான், விலகி செல்கிறான். வேதம் ஆனால் அந்த இடத்துல ஒரு சமாரியன் வருவதை இயேசு சொல்கிறார். வேதம் அதை எப்படி காண்பிக்கிறது? இயேசு அதை எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? அவனை கண்டு மனதுருகி அவன் காயங்களில் எண்ணெய் வார்த்து அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அவனை சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து பராமரிக்கிறதை யார் சொல்லுகிறார் தெரியுமா? இயேசு சொல்லுகிறார். இயேசு அதை சொல்ல காரணம் என்ன தெரியுமா? இயேசு அதை தான் செய்கிறார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். நான் ஹெல்ப்லெஸ், உதவியற்று இருக்கிறேன் அப்படி யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, இந்த நாளில் உங்களுக்காக செய்தி இதுதான். கூப்பிடுங்கள், அவர் வருவார். கூப்பிடும் வேளைகளிலே தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். ஸ்பீடா வருகிறார். அவர் வருவார், விடுவிப்பார். அவர் கை தூக்கி எடுப்பார். அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.